ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. வராகியின் திரு அருளால் நம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய வராகியானவள் காலையிலிருந்து உன்னிடத்தில் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்றுதான் காத்து கொண்டிருக்கின்றேன். என் பாதத்தை தொட்டு வணங்கிவிட்டு ஒரு முறை இதை பொறுமையாக கேள். உனக்காக ஒரு நல்ல செய்தியோடு வந்திருக்கும் என்னை தவிர்த்து விட்டு சென்று விடாதே. உன்னிடத்தில் ஒரு அவசர செய்தியையும் சொல்ல வேண்டும் என்றுதான் உன்னை எதிர்பார்த்து நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் செல்லமே. என்னுடைய குழந்தை அல்லவா நீ? அப்படி என்னதான் அவசர செய்தி என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றாய். நிச்சயமாக இது உனக்கு அவசரமான ஒரு செய்திதான். அதை நீ என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். எதை நினைத்தும் நீ பயப்படக்கூடாது. உன்னுடைய வராகி தாய் சொல்ல வந்த செய்தி என்ன என்று பொறுமையாக கேள். இதை கேட்கும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருவதை யாராலும் தடுக்க முடியாது. ஏனென்றால் என்னுடைய குழந்தை அந்த அளவிற்கு மனவேதனையில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். ஒரு தாயாக உன்னுடைய கவலை என்ன என்று நான் அறிந்திருக்கின்றேன். ஒருவர் உனக்கு கொடுத்த வேதனை அந்த அளவிற்கு மிகவும் ஆபத்தானதாகவும் மிகப்பெரிய காயத்தையும் உனக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. அதனால்தான் இப்போது அதை நினைத்து நீ அழுது கொண்டிருக்கின்றாய். இந்த கஷ்டத்திற்கு காரணம் எல்லோர் முன்னிலையிலும் உன்னை அவர்கள் அவமானப்படுத்தி விட்டார்கள். இன்றோ அதற்கான செயல்களை எல்லாம் அவர்கள் செய்து விட்டார்கள். இந்த நேரத்தில் அதை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய நன்மையை நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அவர்கள் தேவையே இல்லாமல் எல்லா விஷயங்களிலும் மூக்கை நுழைத்து கொண்டு உனக்கு ஆபத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று நீ தெரியாமலேயே அவர்கள் விரித்த வலையில் சிக்கிக் கொண்டிருக்கின்றாய். மற்றவர் விஷயங்களில் தலையிடாமல் மற்றவர்களை பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் பேசாமல் இருந்திருந்தால் இன்று இந்த துன்பங்கள் எல்லாம் உனக்கு நேராமல் இருந்திருக்கும். ஆனால் தொட்டது எல்லாம் பால் என்று நினைத்து விட்டாய். உன்னுடைய வெள்ளையான மனதை அவர்கள் நன்றாக புரிந்து வைத்து அதை தனக்கு சாதகமாக உபயோகப்படுத்தி கொண்டார்கள். என் தங்கப்பிள்ளையே, இப்படி செய்வார்களா என்று நீ ஒருபோதும் கூட நினைத்திருக்க மாட்டாய். அப்படி யார் என்ன செய்தாலும் அவரவர் வாழ்க்கை அவரவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீ அறியாமல் இருக்கின்றாய். நான் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் தலையிடக்கூடாது என்றுதான் நீ எப்பொழுதுமே ஒதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? யார் என்ன செய்தாலும் அவர்களை பற்றி நீ எந்த விதமான குற்றமோ குறையோ சொல்லாமல் உன்னுடைய போக்கில் நீ சென்று கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய வேலை உண்டு, நீ உண்டு என்று அமைதியாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். யாராவது உனக்கு கஷ்டங்களை ஏற்படுத்தினால் கூட அவர்களை எல்லாம் எதிர்த்து நீ எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய நினைத்தது கூட கிடையாது. அவர்கள் செய்தது அவர்களுக்கு அந்த பாவங்கள் வந்து சேரும் என்று, அவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் நீ அமைதியாக எல்லாவற்றையும் கடந்து சென்று கொண்டிருக்கின்றாய். நீ தெய்வத்தின் மீது அந்த அளவிற்கு மிகப்பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கின்றாய் என்பது இந்த வராகி தாயால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதனால்தான் உன்னிடத்தில் ஒரு மன பக்குவம் இப்போது வந்திருக்கின்றது. யாரோ எதையோ வாழ்க்கையில் செய்து விட்டு போகட்டும் தாயே. ஒருவர் நல்ல விஷயங்களை செய்தால் அவர்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். அதுவே ஒரு தீய காரியங்களை செய்கிறார்கள் என்றால் அது நிச்சயமாக அவர்களை மட்டுமல்ல, அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கும் அதுதான் சென்று சேரும் என்று நீ அறிந்து வைத்திருக்கின்றாய். என் தங்க பிள்ளையே, இயற்கையாகவே உன்னுடைய குணமானது மிகவும் நல்ல குணமாக இருக்கின்றது. எப்போதும் நல்ல எண்ணத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். நீ யாருக்கும் எந்த தீங்கையும் நினைத்தது கூட கிடையாது. எல்லோரும் நன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்று உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கும் நீ உதவிகளைத்தான் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றாய். அது மட்டுமல்ல என் தங்க பிள்ளையே, மற்றவர்களிடத்திலே உன்னை பற்றி நல்ல பெயரும் தான் இருக்கின்றது. அந்த பெயரைத்தான் இவர்கள் கெடுத்துவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டி வைத்துக்கொண்டு இப்படியெல்லாம் ஒரு தேவையில்லாத குற்றத்தை எல்லாம் சுமத்தி இப்போது உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேதனைக்கான சதி திட்டங்களை எல்லாம் தீட்டியவர்களை நான் சும்மா விட மாட்டேன். நான் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கின்றேன். இப்போது உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பத்தை கொடுத்தவர்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறப் போகின்றார்கள். அவர்கள் செய்த தந்திர செயல்களுக்கான பலன் எல்லாம் இப்போது கிடைக்கப் போகின்றது. உனக்கு எதிராக திரும்பியது மட்டுமல்லாமல் உன்னோடு சேர்ந்து சில விஷயங்களை எல்லாவற்றையும் அவர்கள் தவறாக செய்திருக்கின்றார்கள். அவையெல்லாம் இப்போது அவர்களுக்கே திருப்பிவிடப் போகின்றது. எவ்வளவு பொய்கள், எவ்வளவு பித்தலாட்டம் என்று வாழ்க்கையே ஒரு நாடகமாக நடத்தி கொண்டிருப்பவர்களுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வராகி தாயானவள் இப்போது வந்து விட்டேன். அவர்களுக்கு
இப்போது புரிய வைக்கத்தான் போகின்றேன். அவர்கள் எப்படிப்பட்ட நாடகத்தை ஆடி இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு முடிவு கட்டத்தான் போகின்றேன். என் தங்கப்பிள்ளையே, ஒருவரை மற்றொருவருக்கு எதிராக தூண்டிவிடுவதும் ஒருவருக்கு துணையாக இருப்பது போல் வேஷமிடுவதும் என்று எல்லாவற்றையும் செய்துவிட்டு கடைசியில் உன்னையே குற்றவாளியாகி அங்கே நிறுத்திவிட்டார்கள் அல்லவா? அது எனக்கு தெரியாமல் இல்லை. உன்னை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆளாக்கி வைத்துவிட்டு சென்ற அவர்களுடைய வாழ்க்கையில் அதற்கான பாடத்தை நான் புகட்டத்தான் போகின்றேன். என் தங்கப்பிள்ளையே, என்னுடைய குழந்தைக்கு இது எல்லாம் வருத்தம் அளித்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியும். நீ வருந்தக்கூடாது. உன்னுடைய வாராகியானவள் உனக்காக நான் வந்து விட்டேன். நீ எப்படிப்பட்ட நல்லவள் என்று எனக்கு தெரியும். கேடுகெட்ட செயல்களை செய்யக்கூடிய அவர்களுக்கு நிச்சயமாக தக்க பாடமானது கிடைக்கத்தான் போகின்றது. அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அவர்கள் எப்போதும் தவறை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். எந்த ஒரு மனிதனும் தவறு செய்யாமல் இருப்பதில்லை. ஆனால் அது அளவு கடந்து மற்றவர்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும் போது அது அவர்களுக்கு மிகப்பெரிய தீமையை கொடுக்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய பெயரை சொல்லி உன்னை தானாகவே அவர்கள் வழியில் சிக்க வைத்து விட்டார்கள். இப்படிப்பட்ட அவர்களை நினைத்து நீ ஒருபோதும் வருந்தக்கூடாது. அதைவிட உனக்கு இன்னொரு வருத்தம் இருக்கின்றது. உடன் இருந்து கொண்டே உனக்கு துரோகத்தை செய்து விட்டார்களே, இனி யாரைத்தான் நம்புவது தாயே என்று நீ வருத்தம் அடைந்து கொண்டிருக்கின்றாய். நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனிதர்கள் எப்போதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. ஒருவருக்கொருவர் குணமானது சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கொண்டேதான் இருக்கின்றது. அவர்களுடைய மனம் எப்படிப்பட்டது என்று இப்போது நீ புரிந்து கொண்டிருப்பாய். எப்பேற்பட்ட தவறை எளிதாக அவர்கள் செய்துவிட்டு இப்போது ஒன்றும் தெரியாதது போல பாசாங்கு காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் நீ புரிந்து கொண்டிருப்பாய். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தியாகங்களை எல்லாம் நீ செய்து விட்டாய். நல்ல விஷயங்களை எல்லாம் செய்திருக்கின்றாய். எல்லாவற்றையும் நீ புரிந்து வைத்திருக்கின்றாய். உனக்கு என்ன நடந்தது என்பதை தான் இதுவரை உன்னுடைய வாராகி தாயானவள் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இதை நீ புரிந்து கொள். மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றெல்லாம் நீ கலங்கக்கூடாது. உன்னுடைய மனதிலே அவர்கள் அளித்த வேதனைகள் அதிகமாகத்தான் இருக்கின்றது. அதை நினைத்து நீ வருந்தாதே. உன் வாழ்க்கையில் சில நாட்களாகவே உனக்கு எதிராக நடப்பதற்கு காரணம் என்ன என்று தெரியாமல் நீ இருந்தாயல்லவா? அதனால்தான் அந்த காரணத்தை இப்போது உனக்கு நான் புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றேன். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய். உன்னுடைய எண்ணத்தில் தவறு இல்லை. ஆனால் உன் மீதே அவர்கள் வன்மத்தோடு சுற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீ இப்போது புரிந்து கொண்டிருப்பாய். நிச்சயமாக அவர்களுக்குரிய தண்டனையானது கிடைக்கத்தான் போகின்றது. அவர்களுடைய எண்ணமானது நிறைவேறாது. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய போலியான உறவுகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன் மீது அன்பும் அக்கறையும் இருக்கக்கூடிய அன்பான உள்ளங்கள் மட்டும்தான் உன்னையோடு இருக்கப் போகின்றது. உனக்காக உன்னுடைய வாராகி தாய் அண்ணல் துணையாக இருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, நீ ஒன்றை நினைவில் வைத்துக்கொள். அவர்களுடைய மகிழ்ச்சியானது நிரந்தரம் இல்லை. ஆனால் உனக்கு நான் கொடுக்கின்ற இந்த மகிழ்ச்சியானது நிரந்தரமாக இருக்கப் போகின்றது. நீ எப்படிப்பட்ட குணம் உடையவர் என்று எனக்கு தெரியும். உன்னுடைய நல்ல குணத்துக்கும் எண்ணத்துக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி ஒவ்வொன்றாக நல்லது மட்டும்தான் நடக்கப் போகின்றது. நீ தொட்ட அனைத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய பெயரை கெடுக்க வேண்டும், உன்னுடைய சந்தோஷத்தை கெடுக்க வேண்டும் என்று நினைத்தவர்களுடைய வாழ்க்கையில் அதே அவர்களுக்கு பரிசாகத்தான் கிடைக்கப் போகின்றது. ஆனால் உனக்கு நல்லது மட்டுமே கிடைக்கப் போகின்றது. சந்தோஷமும் கிடைக்கப் போகின்றது. இந்த வாராகி அவர்களை நான் சும்மா விட மாட்டேன். தவறுகள் செய்ய வேண்டும் என்று இனி யாரும் முன்னோடு வரப்போவது இல்லை. அவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன். நீ அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்து விடு. அவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக கிடைக்கும். அவர்கள் அதை அனுபவிக்கத்தான் போகின்றார்கள். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய வாராகியானவள் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் மனதில் வைத்துக்கொண்ட நிம்மதியாக இரு, தைரியமாக இரு. எல்லா வளமும் நலமும் உன்னை வந்து சேரும். நீ நலமோடு வாழ்வாய்.